மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பந்தனாவழி சம்பு களப்பு வயல் பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி வெடிப்பொருட்களை வாகரை விசேட அதிரடிப்படையினர் நேற்று 6ஆம் தேதி மீட்டுள்ளனர். 38 ஆர்பிஜி குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன. எல்டிடிஇ பயங்கரவாதிகளினால் இவ்வெடிப்பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என படையினர் தெரிவிக்கின்றனர். இப்பிரதேசத்தில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்தவர் வயலை சுற்றி எல்லை வேலி அமைப்பதற்காக மடு தோண்டும் போது மரபுப் பொருட்கள் தென்படுவதனை அவதானித்து வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதனை அடுத்து அதிரடிப்படையினர் அந்த இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வெடிப்பொருட்கள் உள்ளதை உறுதிப்படுத்திய பின்னர் வாழைச்சேனை மாவட்ட நீதிவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளனர். நீதிமன்ற அனுமதியை பெற்றதை அடுத்து மீட்பு நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆர்பிஜி மோட்டார் குண்டுகள், கைக்குண்டுகள், சார்ஜர்கள் என்பனவும் மீட்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படை உதவி அர்ச்சகர் AMG சுஜீவாத்த நாயக தலைமையில் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்க பண்டார, அம்மந்தனாவளி கிராம சேவகர் சி கஜேந்திரன், வாகரை பிரதேச விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி அமில சிந்தக பிரேமரத்ன ஆகிய அதிகாரிகள் முன்னிலையில் மீட்பு நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த யுத்த காலத்தில் இப்பகுதியில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வெடி பொருட்கள் பொலித்தீன் பைகளில் இட்டு நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்தன. அடிமழை பெய்து கொண்டிருந்த வேளை தோண்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன.